ஃப்ரெண்ட்ஸ், முருகர் பக்தர்களுக்காக முருகனின் அறுபடை வீடுகளில் இரண்டாம் படை வீடான திருச்செந்தூர் முருகன் கோவிலுக்கு இணையான சக்தி சென்னையில இருக்கிற இந்த திருச்செந்தூர் முருகன் கோவில் முருகருக்கு இருப்பதாக சொல்லப்படுது. அந்த செந்திலாண்டவன் நினைச்சாதான் திருச்செந்தூர் முருகனை தரிசனம் செய்ய முடியும். அதே போலதான் இந்த முருகன் நினைத்தால் மட்டும்தான் சென்னையில இருக்கிற இந்த திருச்செந்தூர் முருகன் கோவிலுக்கும் நம்மளால செல்ல முடியும். அது மட்டும் இல்லாம நிறைய பேர் திருச்செந்தூர் போகணும், தோஷங்கள் விலகணும், திருமணம் நடக்கணும், குழந்தை பாக்கியம் கிடைக்கணும், வேலை வியாபாரம் நல்ல முன்னேற்றத்தோட போகணும் அப்படின்னு நினைப்பாங்க. ஆனா திருச்செந்தூர் செல்றதுக்கான காலமும் நேரமும் கைகூடி வராது. கவலைப்படாதீங்க. சென்னையில இருக்கிற இந்த திருச்செந்தூர் முருகன் கோவிலுக்கு போயிட்டு இந்த முருகப்பெருமான வழிபாடு செஞ்சு பாருங்க. உங்களுடைய வேண்டுதல் நிறைவேறும். திருச்செந்தூருக்கு போய் அந்த செந்திலாண்டவனை தரிசனம் செய்யக்கூடிய பாக்கியமும் நமக்கு கிடைக்கும். இந்த கோவில்ல நெல்லையப்பர் காந்திமதி அம்பாளோட காட்சி தருகிறார். இந்த கோவில்ல விநாயகர், ஆதிமுருகன், ஸ்ரீ துர்க்கை, பிரம்மா, ஆஞ்சநேயர், நவக்கிரகங்கள், மணிகண்டன், பைரவர், சாய்பாபா, நாகர் இப்படி எல்லா தெய்வங்களும் இங்க இருக்குதுங்க. இந்த கோவில்ல ஒரு சிறப்பு பரிகாரமும் சொல்லப்படுது. மஞ்சள் துணியில 1 ரூபாய் நாணயத்தை முடிஞ்சு வச்சு இந்த கோவில் கொடிமரத்துக்கு அடியில வச்சு வேண்டிக்கிட்டோம் அப்படின்னா நாம நினைச்ச வேண்டுதல் கூடிய விரைவிலேயே நிறைவேறும் அப்படின்னு சொல்றாங்க. அதாவது நம்ம வீட்டு பூஜை அறையில முதல்ல ஒரு விளக்கேத்தி வச்சுட்டு மஞ்சத்தூள்ல கொஞ்சமா தண்ணி ஊத்தி கலந்து இந்த கலவையில வெள்ளை துணியை நனைச்சி நிழல்ல உலர வச்சுக்கிடணும். இந்த மஞ்சள் துணியில 1 ரூபாயை வச்சு நம்ம வீட்டுல வச்சு குலதெய்வத்தை நினைச்சு முடிச்சு போட்டு வச்சுக்கிடணும். நம்முடைய வேண்டுதல் என்ன அப்படிங்கறதையும் முருகப்பெருமான் கிட்ட சொல்லி இந்த முடிச்ச தயாரா வச்சுக்கிடணும். சென்னையில் இருக்கும் திருச்செந்தூர் முருகன் கோவிலுக்கு போகும்போது இந்த முடிச்சையும் கையோட எடுத்துட்டு போய் இந்த கோவில்ல இருக்கிற கொடிமரத்துக்கு அடியில அந்த முடிச்ச வச்சு நம்முடைய வேண்டுதலை முருகப்பெருமான் கிட்ட சொல்லி வேண்டிக்கிட்டு இந்த முடிச்ச திரும்பவும் கொண்டு வந்து வீட்டு பூஜை அறையில வச்சிடணும். நம்முடைய வேண்டுதல் நிறைவடைந்த பிறகு அந்த முடிச்ச கொண்டு போய் திருச்செந்தூர் முருகன் கோவில் உண்டியல்ல அல்லது சென்னையில இருக்கிற திருச்செந்தூர் முருகன் கோவில் உண்டியல்லையே செலுத்தலாம். திருச்செந்தூரில் இருக்கும் முருகன் கோவில்ல என்னென்ன விசேஷ தினங்கள் எல்லாம் கொண்டாடப்படுகிறதோ அது எல்லாமே சென்னையில இருக்கிற இந்த திருச்செந்தூர் முருகன் கோவில்லையும் விமர்சையா நடைபெறுது. சூரசம்ஹாரம் செய்யறது, பால்கொடை எடுக்கிறது, தைப்பூச விசேஷம், வைகாசி விசேஷம், சஷ்டி விரதம் அப்படின்னு என்னென்ன விசேஷங்கள் எல்லாம் திருச்செந்தூர் முருகன் கோவில்ல நடக்குதோ அதே போல சென்னையில இருக்கிற திருச்செந்தூர் முருகன் கோவில்லையும் முருகனுக்கு உண்டான அனைத்து விசேஷ தினங்களிலும் விசேஷ பூஜைகள் நடத்தப்படுகிறது. நாம சென்னையில இருக்கிறவங்களா இருந்தாலும் சரி, சென்னைக்கு பக்கத்துல இருக்கிறவங்களா இருந்தாலும் சரி, இந்த கோவிலுக்கு போய் முருகப்பெருமான தரிசனம் செய்யறதுக்கு தவறா விடாதீங்க. நம்முடைய கஷ்ட காலம் தீரணும் அப்படிங்கிறதுக்காகத்தான் முருகர் இந்த கோவிலை பத்திய தகவலை நமக்கு நினைவுபடுத்துறாரு அப்படின்னு நினைச்சுக்கிட்டு இந்த கோயிலுக்கு வாய்ப்பு கிடைக்கிறவங்க போயிட்டு வாங்க. நம்முடைய வாழ்க்கையில இருக்கிற பிரச்சனைகளுக்கு எளிமையாக தீர்வு கிடைக்கும். நல்லதே நடக்கும் என்ற நம்பிக்கையோடு மீண்டும் உங்களை அடுத்த பதிவில் சந்திக்கும் வரை டாடா, பை பை, டேக் கேர்.